தாஜ்மஹால் வடக்கே கட்டும்போது இங்கே இது கட்டப்பட்ட ஒரு அரண்மனை என்று சொல்லலாம். மதுரை மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா பங்கேற்றார். இந்த நடைப்பயணம் நாங்க மாதம் நடந்துகிட்டு இருக்கோம். தான அறக்கட்டளை சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மிக சிறப்பானது கலெக்டர் கலந்துக்கிறது தான் மிக சிறப்பு. இதை நாங்க முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமும் நாலாம் மதுரையில் இங்கே இருந்திருக்கேன், இத்தனை வருஷமா இருந்திருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. என்னென்ன இடம்லாம் நான் 10 தூண்லாம் எத்தனை தூண் இருக்குன்றதெல்லாம் எனக்குலாம் தெரியாமல் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தேன் நான். அப்புறம் இந்த விட்டல் மஹால்னு சொல்லிட்டு அது விட்ட வாசல்ன்றது அதுவும் எனக்கு போய் தெரியாமல் இருந்தது. முதல் போலீஸ் ஸ்டேஷன், முதல் நகர மண்டபம்லாம் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் ட்ரம் செட்டோட கோயில் வாசலை திறப்பாங்கன்றதெல்லாம் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டது சிறப்பாக இருக்குது. இந்த நடைப்பயணத்தில் திருமலை நாயக்கர் அரண்மனை, சேதுபதி மருத்துவமனை, 10 தூண் சந்து, விளக்குத்தூண், கொத்தவால் சாவடி, திருக்கோயில் தேர்கள், எழுகடல் வீதி, ராய கோபுரம், புதுமண்டபம், விட்டவாசல், நகர மண்டபம் உள்ளிட்ட மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகள் பார்வையிடப்பட்டன. மேலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் உள்ளிட்ட பாரம்பரிய இடங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். பாரம்பரிய மற்றும் வரலாற்று சின்னங்களை சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் தகவல் பலகைகள் மற்றும் அடையாள குறியீடுகள் அமைக்கவும், வரலாற்று சின்னங்களை முறையாக ஆவணப்படுத்தி பாதுகாக்கவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். சுற்றுலா மேம்பாட்டிற்கான அடிப்படை வசதிகள், நடைபாதைகள் மற்றும் சாலைகள் பராமரிப்பு, தூய்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. மதுரை மாநகராட்சி ஆணையர் கௌரவ்குமார் உடனிருந்தார். இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மரபு நடை திருமலை நாயக்கர் மஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு 16ஆம் நூற்றாண்டில் 1626 இருந்து 1659 வரை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் காலத்தில் அவரால் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை, மிகப்பெரிய ஒரு அரண்மனையாக இன்றைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரண்மனையில் ஏதாவது செங்கலாலும் கருங்கல்லாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அரண்மனை எங்குமே கிடையாது. தாஜ்மஹால் வடக்கே கட்டும்போது இங்கே இது கட்டப்பட்ட ஒரு அரண்மனை என்று சொல்லலாம். மஹாலிருந்து புறப்பட்டு நம்ம பாண்டியன் கூட்டுறவு சங்கம் பழைய ஹாஸ்பிட்டல், சேதுபதி கட்டின ஹாஸ்பிட்டலை பார்த்தோம். அதுக்கப்புறம் 10 தூண் சந்து பார்த்தோம். கலெக்டர் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பிளாக் பர்ன் நினைவாக அமைக்கப்பட்ட விளக்கு தூணை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொத்தவால் சாவடி, அது போலீஸ் ஸ்டேஷன், பழைய போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் 2 தேர்கள், ஒரு தேர் அம்மனுக்கும் ஒரு தேர் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் சேர்ந்த பெரிய தேர், இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் எழுகடல் தெருவில் முக்கியமாக அந்த மொட்டை கோபுரம், திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட மொட்டை கோபுரம், அவருடைய சிற்பங்கள், அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் புது மண்டபம் இப்போ திருப்பதி செப்பனிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து கலெக்டர் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விட்டவாசல் பார்த்தோம், பாண்டியர்களுடைய நினைவாக இருக்கிற கேட்டு. அதுக்கப்புறம் கிழக்கு கோபுரம். இந்த ஹெரிட்டேஜ் வாக்கை நம்ம நடந்து போகும்போது வழியில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இன்னைக்கு அதாவது பாண்டியன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு மதுரையில் கட்டப்பட்ட மருத்துவமனையில் பழமையான மருத்துவமனை. அதை கடந்து நம்ம உள்ளே போகிறோம். அந்த 10 தூண் சந்து என்று சொல்லக்கூடிய அந்த ரங்க விலாசம், இந்த விளக்கு தூண் பகுதி ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இது. அதாவது இந்த மதுரை கோட்டை சூழ்ந்த நகரமாக 1801 வரை இருந்திருக்கிறது. 1801 வரை இருந்திருக்கிறது. அதனால அந்த கலெக்டர் பிளாக்பர்னுக்கு ஒரு நன்றியாகத்தான் அந்த விளக்கு தூணை வச்சிருக்காங்க. மதுரை நகரப்புறத்திலிருந்து பாரம்பரிய நடைபயணமாக எங்களோட கலந்துக்கிட்டாரு. கலெக்டரும் கார்பரேஷன் கமிஷனர் அவர்களும் சேர்ந்து நடந்து எங்கள் களஞ்சிய மக்கள், எங்கள் தான அறக்கட்டளையோட பணியாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். மதுரையிலேயே நாங்கள் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே இந்த மாதிரி இடங்கள் இருக்குங்கிறது எங்களுக்கே தெரியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. இது எல்லாமே இன்றைக்கி 11 இடங்களை நாங்கள் பார்த்தோம்.
முதல் வந்து காவல் நிலையம், முதல் ஆஸ்பத்திரி, இந்த மாதிரி இருந்த பாரம்பரிய இடங்களை பார்த்தது வந்து ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இனி வருங்கால வர்றவங்களுக்குமே இதை எல்லாருக்குமே வெளிப்படுத்தணும். இந்த சுற்றுலா தலத்தை வந்து நல்லா மேம்போக்காக கொண்டு போகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும்.